சக்தி. அன்புக்குரிய பக்த கொடிகளே, கலியுகத்தில் நம்பிக்கை கொள்ளும் பொழுது மனித வாழ்விலே பல்வேறு அற்புதங்கள் நடக்கும் என்பார்கள். மனிதன் எல்லா நேரங்களிலும் இறைவனை நாடுவது என்பது இன்று இல்லை. தன்னுடைய சாத்தியங்கள் இயற்கைக்குண்டான விஷயங்கள் எல்லாம் மாறி அவனால் முடியாத கட்டம் ஏற்படும் போது திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணைப்பாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு இல்லாத தெய்வம் தான் துணைப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் செல்லப்பபாளையங்கிற ஊர்லேருந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி 11 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்திருந்தாங்க கோயில் கும்பாஷனில். அப்போ என்ன நடந்தது, இந்த பொண்ணுக்கு என்ன வேதனை பிரச்சனை, அதுக்கப்புறம் நாகசத்தியமா கொடுத்த அருள்வாக்கு பழிச்சதா அப்படின்னு கேட்போம். ஓம் சக்தி. ஓம் சக்தியே, ஓம் நாகசக்தியே, ஓம் பராசக்தியே, ஓம் ராகிய சக்தியே, சரணம் சரணம் அம்மா. களத்தூர்லேருந்து வந்தாங்க, தெரிஞ்சவங்க சொல்லி களத்தூர்லேருந்து வந்தாங்க. வந்து உன் பேர் என்ன? என் பேர் வேல்மணி. இப்போ வந்து செல்லக்குளத்தில் இருக்கிறேன். இது ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தங்க. அங்கே வந்து வயிற்றுல கட்டின்னு சொன்னாங்க. ஜிஹெச்சில் போய் செக் பண்ணிட்டோம், வயிற்றுல கட்டின்னு சொன்னாங்க. அப்புறம் சாமிகிட்ட வந்து கேட்டி எதுவும் இல்லை, கனி போய் சாப்பிட்டு போய் பாரு, பாசிட்டிவாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணணுங்க. அப்புறம் பழைய கோயிலுக்கு அப்புறம் அந்த கரூரிலலாம் வேலை செஞ்சோம். அப்போ நான் என்ன சொன்னேன், அந்த கட்டி என்னவா மாறு, கட்டி குழந்தையாவா மாறு அப்படின்னு சொன்னாங்க. சாமி பேரு வச்சு கொடுத்தாங்க, சுபஸ்ரீன்னு பேரு வச்சு கொடுத்தாங்க. இப்போ நல்லா இருக்கும் போதே கட்டியா இருக்கிறப்ப சொல்லலாம். இப்போ நல்லா இருக்கிறாங்க, கோயிலுக்கு வந்துட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ அவர் போய் டாக்டர் போய் செக் பண்ணதுக்கு எப்படி இருந்தது? பாசிட்டிவாக வந்தது. என்னென்ன வந்தது? குழந்தை இருக்கும், கட்டி குழந்தையா மாறிடுச்சு. இந்த பார்த்து சொல்லு, கட்டி குழந்தையா மாறிடுச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாமல் இப்போ அது பரவாயில்லைங்க. சாமி வந்து எங்களுக்கு வீட்டில் தொடங்கி நிற்கிறாரு. கண்ணு காட்டுனாரு. எனக்கு வந்து நானும் சட்டமாக வந்து வீட்டில் சட்டை விட்டு இருந்துச்சு. புதன்கிழமை வந்து பார்த்தேன். உனக்கு தலையில் அந்த கட்டி என்னாச்சுப்பா? கரைஞ்சிருச்சா? அதனால எத்தனை வேதனைப்பட்ட, இடையில பேச முடியாமலாம் போயிடுச்சல்ல. சரி, ஓகே. அம்மா எங்களுக்கு துணை இருக்குது. ஓம் சக்தி. கட் பண்ணிக்கலாம்.